Hi friends, welcome back to Design Talk. Session 3ல பார்க்க போகிற டாபிக் Sketcher and Constraints. அந்த சாஃப்ட்வேர்க்குள்ள போகலாம். இனிஷியலாக சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டு go to நியூ. நியூவில் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அது பேஸ்ட் ஆன் லைக் ஆட்டோகேட் மாதிரியே இருக்கும். ஒன்லி ஸ்கெட்ச் டூல்ஸ் மட்டும் இருக்கும். பட் நம்ம க்ரியோ யூஸ் பண்ணுறதுலாம் மோஸ்ட்லி 3D நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம பார்ட் அண்ட் சாலிட் இது ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு நேம் எடிட் பண்ணிக்கோங்க. நேம் எடிட் பண்ணிவிட்டு கிளிக் ஓகே. யூசர் இன்டர்ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி தெரியும். இது இஸ் கால்ட் டேட்டம் பிளேன்ஸ். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா there are 3 பிளேன்ஸ், மொத்தம் 3 பிளேன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பிளேன்ஸை வச்சு தான் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஸோ நார்மலாக நம்ம பேப்பரில் ட்ரா பண்ணுவோம், அதே மாதிரி சாஃப்ட்வேரில் பிளேன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பிளேன்ஸில் தான் நம்ம ட்ரா பண்ண முடியும். எனிதிங் பிளேன் ரெஃபரன்ஸ் இருந்தால் தான் அதுக்கு மேலே வச்சு நம்ம ட்ரா. இப்போ ஒரு சாம்பிள் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கெட்சோட ப்ராப்பர்ட்டி பாக்ஸ் ஓப்பன் ஆகும் ரைட் சைட். ஸோ இதில் பிளேன் ரெஃபரன்ஸ் இனிஷியலாக கேட்கும். ஸோ நம்ம எங்கே எந்த பிளேனில் ட்ரா பண்ண போகிறோம், ஃப்ரண்ட், டாப் ஒரு ரைட். ஸோ மொத்தம் 3 டிஃபால்ட் பிளேன்ஸ் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தேவையான பிளேன்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் ஓகே ஸ்கெட்ச். ஸோ அந்த பிளேன் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக parallel டு ஸ்க்ரீன் க்ரியேட் ஆகும், பொசிஷன் ஆகும். ஸோ இதில் வந்து இனிஷியல் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக ஆட்டோகேட் யூஸ் பண்ணிங்கன்னா அதே சேம் டூல்ஸ் தான் இருக்கும். லைக் லைன், சர்க்கிள், ரெக்டாங்கிள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் வச்சு ஒரு இது பார்ப்போம், ஸ்கெட்ச் பார்ப்போம். ஸோ லைனை சூஸ் பண்ணுங்கள். லைனை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ லைன் வந்து பேஸ்ட் ஆன் 2 பாயிண்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட். ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கிளிக் ஓகே. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எடிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஃபால்ட்டாக டைமென்ஷன் காமிக்கும். இது வந்து லைட் ப்ளூ கலரில் இருக்கும். இட் இஸ் கால்ட் வீக் டைமென்ஷன். ஸோ இதை வந்து எல்லாமே நம்ம ஸ்ட்ராங்காக கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம டபுள் கிளிக் கொடுத்து ஒன்று சேஞ்ச் பண்ணணும். இல்லைனா நீங்கள் டைமென்ஷனில் போய்ட்டு புதுசாக ஒரு டைமென்ஷன் அப்ளை பண்ணணும். அப்போ தான் இட் வில் கெட் ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின். ஸோ இது வந்து டிசைன் கான்செப்ட் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு டார்க் ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிடும். அது வந்து ஸ்ட்ராங் டைமென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் டைமென்ஷனை டிஃபைன் பண்ணுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ அதே நார்மல் ஸ்கெட்ச் ஒரு ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் கொடுங்க. அதுக்கப்புறம் லைன் டூல். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஒரு 4 ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் மாதிரி ஒன்று ட்ரா பண்ணுறோம். ஸோ இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீக் டைமென்ஷன்ஸ் டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஸோ எப்போவுமே வீக் டைமென்ஷன் பண்ணும்போது அது ரெஃபரன்ஸ் வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இந்த மிடில் இருக்கிற இதுதான் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ அதில் இருந்து நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும்னா டைமென்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு தட் ஆல்ரெடி இருக்கிற டைமென்ஷன்ஸ் பிக் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி ஹைட்டு, அதுக்கப்புறம் விட்த்து. ஸோ விட்த்துன்னா 2 பாயிண்ட்டை வச்சு நம்ம டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ 2 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் மிடில் பட்டன் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் அப்ளை ஆகும். அண்ட் தென் இப்போ உங்கள் 2 லைன் பேரலாக வேணும் அப்படின்னா ஒரு சீக்குவலாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த லைனை சூஸ் பண்ணணும். இப்போ ஈக்குவல் கொடுத்துட்டு இந்த லெஃப்ட் லைன் ஆல்ரெடி நான் அதுக்கு ஸ்ட்ராங் டைமென்ஷனை மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் ரைட் லைன் செலக்ட் பண்ணணும். 2 லைன் ஈக்குவல் லென்த்துக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு லைன் ஹாரிசாண்டல் பண்ணோன்னா அந்த ஹாரிசாண்டல் கொடுத்துட்டு அந்த லைனை செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அது ஹாரிசாண்டல் ஆகும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள ரெஃபரன்ஸ். ஸோ அது ஸ்பெசிஃபை பண்ணணும். இன்னும் சேஃபர் சைடு வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ண டைமென்ஷனை லாக் பண்ணுறது. எதுக்காக லாக் பண்ணுறோன்னா ஆக்சிடென்ட்லாம் நீங்கள் அந்த ஏதாவது பாயிண்ட்
பிடிச்சி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. சப்போஸ் இட் இஸ் வீக் டைமென்ஷனாக இருந்ததுன்னா. ஸோ அதனால் ஒரு சேஃப்டிக்கே அந்த டைமென்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் இது லாக் பண்ணிங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் பேராமெட்ரிக்காக இருக்கும். ஸோ அது வந்து ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணாது. ஸோ இது வந்து ஒரு பேராமெட்ரிக் ஸ்கெட்சாக க்ரியேட் ஆகும். கிளிக் ஓகே. ஸோ இப்போ நம்ம பண்ண ஸ்கெட்சு இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை எடிட் பண்ணுறேன். அகெயின் எடிட் பண்ணிவிட்டு இந்த ரிப்பன் டேப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இன்ஸ்பெக்ட் குரூப்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்பெக்ட் குரூப்பில் போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஓவர்லேப் ஆகிருக்கு, ஒரு அதர்வைஸ் எது ஓப்பன் என்டிட்டிஸ் எங்கேயாவது இருக்கா. ஸோ பிகாஸ் ஓப்பன் என்டிட்டிஸாக இருந்தால் அதை நம்ம சாலிடாக க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சம் டூல்ஸ் இருக்குது, ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ். ஸோ அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் எக்ஸாம்பிள் மூலிமா சம் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கு இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதில் ஆல்ரெடி சம் ஸ்கெச்சஸ் க்ரியேட் பண்ணி ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அது மாதிரி ஷோ பண்ணணும். ரைட் கிளிக் கொடுத்து ஷோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கெட்ச் மட்டும் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். இதை நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு ரைட் கிளிக் கொடுத்து எடிட் டெஃபினிஷன் கொடுத்தீங்கன்னா ஸ்கெட்ச் மோடுக்கு போயிடும். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவல் ரிலேஷன் கொடுத்து பார்க்கலாம், ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின். ஸோ இது எல்லாமே வீக் டைமென்ஷன்ஸில் தான் இருக்குது. ஸோ சப்போஸ் வீக் டைமென்ஷன்ஸில் இருக்குன்னா நீங்கள் இப்போது சம் ரிலேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் கொடுக்குறீங்க அப்படின்னா சாஃப்ட்வேரே ஒரு டைமென்ஷன்ஸை எடுத்துக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங் டைமென்ஷன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் Ctrl Z கொடுத்தா அன்டூ ஆகிடும். ஸோ அதில் போய்ட்டு அது டபுள் கிளிக் கொடுத்து நான் ஒரு ஸ்ட்ராங் டைமென்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதை கொடுத்து அகெயின் ஒரு ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் க்ரியேட் பண்ணேன்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ப்ளூ கலரில் இருக்குது. ஓகேவா? ஸோ அகெயின் கோ டு ஈக்குவல். ஸோ ஈக்குவலில் போய்ட்டு ஸ்ட்ராங்கை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொன்று செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ராங் டைமென்ஷன் என்ன டைமென்ஷனோ அந்த டைமென்ஷன்ஸ்க்கு இது கன்வெர்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின். நெக்ஸ்ட்டு ஒரு ஹரிசாண்டல் கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கலாம். இதுக்கு வந்து 2 பாயிண்ட் இருந்தால் போதும். 2 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஹரிசாண்டலாக அலைன் ஆகும். திஸ் இஸ் ஹரிசாண்டல் கன்ஸ்ட்ரெயின். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் வேணும்னா வெர்டிக்கல் கொடுத்துட்டு அகெயின் 2 பாயிண்ட்டை கொடுத்தீங்கன்னா 2 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும். இல் பிகம் வெர்டிக்கல். ஸோ நீங்கள் ஒன்று மூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அனதர் ஒன் அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கெட்சை ஹைட் பண்ணிவிட்டு அகெயின் இன்னொரு ஸ்கெட்சை ஷோ பண்ணுறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஹைட் பண்ணிடுறேன். ரைட் கிளிக் கொடுத்தா சேம் பட்டனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹைட் ஆகிடும். ஸோ அப்புறம் இன்னொரு ஸ்கெட்சை ஷோ பண்ணுறோம். ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம மிட் பாயிண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் மிட் பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு லைனோட மிட் பாயிண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாயிண்ட்டு ப்ளேஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த லைனையும் அந்த பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மிட் பாயிண்டில் வந்துடும். அகெயின் நம்ம கோஇன்சிடென்ட் பற்றி பார்ப்போம். கோஇன்சிடென்ட் சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஸோ ஒரு ஆர்க்கையும் ஒரு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கோஇன்சிடென்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை ஹைட் பண்ணிவிட்டு அகெயின் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம பர்பெண்டிகுலர் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஒரு லைனை பேஸ் பண்ணி இன்னொரு லைன் பர்பெண்டிகுலராக வரட்டும் அப்படின்னா ஸோ அதுக்கு இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ பர்பெண்டிகுலர். ஸோ உங்களுக்கு அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த ரிலேஷன் டெலீட் பண்ணோம் அப்படின்னா அந்த டேரெக்டாக அந்த சிம்பிளை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேரலல். ஸோ ஒரு லைனுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு லைன் பேரலாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைனை சூஸ் பண்ணோம், அதுக்கு பேஸ் பண்ணி இன்னொரு லைன் பேரலாக பொசிஷன் வந்துடும். ஓகே. ஸோ அதேமாதிரி இந்த ரைட் சைடு லைனை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடுக்கு பேரலாக லெஃப்ட் வரணும்னா அகெயின் பேரலல் செலக்ட் பண்ணிவிட்டு 2 லைனை சூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பிகம் பேரலல்.
லாஸ்ட் லைனை வந்து ஹரிசாண்டல் பண்ணோம் அப்படின்னா ஹரிசாண்டல் சூஸ் பண்ணி லாஸ்ட் லைனை ஹரிசாண்டல் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மெயினாக யூஸ் பண்ணுற கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்கெட்ச் வந்து இது வந்து உங்களோட டாஸ்க். இதில் என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் சிமெட்ரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ முடிஞ்சால் நான் இந்த ஸ்கெட்சை வந்து நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷனை அட்டாச் பண்ணுறேன். ஓகே, ஓகே கைஸ், இந்த சம் ஆஃப் த ஸ்கெட்ச் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் உங்களுக்கு சம்திங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.